10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.5ல் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். எஃப் சேர்ப்பு ஜி = ஜி சேர்ப்பு எஃப் எனில் கேயின் மதிப்பை காண்க. சப்டிவிஷன் 1 f of x = 3x + 2 g of x = 6x + k. சப்டிவிஷன் 2 f of x = 2x - k g of x = 4x + 5. அதாவது கணக்கில் f சேர்ப்பு ஜியும் g சேர்ப்பு எஃப்பும் சமம்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் கேயோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? அதுக்கு 2 கணக்கு கொடுத்துருக்குறாங்க. சரியா? தீர்வு கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் f of x = 3x + 2 g of x = 6x - k. f சேர்ப்பு g = g சேர்ப்பு f. இதுதான் கண்டிஷன். சரியாப்பா? f சேர்ப்பு g எப்படி எழுதணும்னா f of g of x = g சேர்ப்பு f g of f of xன்னு எழுதணும். சரியாப்பா? f of g of xல g of xோட மதிப்பை பிரதியிடணும். 6x - kன்னு. அப்போ என்ன கிடைக்கும்? f of 6x - kன்னு கிடைக்கும். g of f of xல f of xோட மதிப்பை பிரதியிடணும். அப்போ என்ன கிடைக்கும்பா? g of 3x + 2ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ fங்கிற சார்பில் 6x - kயை xங்கிற இடத்துல பிரதியிடணும். சரியாப்பா? 3 × 6x - k + 2 = ஜிங்கிற சார்பில் எக்ஸுங்கிற இடத்துல 3x + 2 அப்படிங்கிற மதிப்பை பிரதியிடணும். சரியாப்பா? 6 × 3x + 2 - k. இப்போ 3ஐயும் 6x - kயையும் பெருக்கணும்னா 3 18x - 3 × k 3k + 2 = 6ஐயும் 3x + 2ஐயும் பெருக்கணும். 6 × 3x 18x + 6 × 2 12 - k. ரெண்டு சைடும் 18x இருக்கிறனால கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சைடு இருக்கிற +18x ஆப்போசிட் சைடுக்கு வர்றப்ப -18xஆக மாறும். 18x - 18x 0ன்னு மாறிடும். சரியாப்பா? அதனால் கேன்சல் பண்ணி விட்டுடலாம். இப்போது கேஎல்லாம் ஒரு சைடும் நம்பர்லாம் ஒரு சைடும் கொண்டு வரணும். சரியாப்பா? -3k அந்த சைடு இருக்கிற -k இங்கிட்டு வந்துச்சுன்னா +kன்னு மாறிடும். சரியா? -3k + k = 12. இந்த சைடு இருக்கிற +2 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -2ன்னு மாறிடும். 12 - 2 -3k + kனா -3kலேருந்து கேயை கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ்னு போடணும். சரியாப்பா? -2k = 12 - 2 10. இப்போ கே தான் நமக்கு வேணும். k = பெருக்கல்ல இருக்கிற -2 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா வகுத்தல்னு மாறும். அப்போ என்ன வரும்பா? k = 10/-2 2 2 I2 10 மைனஸ் இருக்கிறதுனால -5ன்னு ஆன்சர் கிடைக்கும். k = -5. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. சரியாப்பா? செகண்ட் சப்டிவிஷன் f of x = 2x - k g of x = 4x + 5. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க? f சேர்ப்பு g = g சேர்ப்பு f. f சேர்ப்பு g எப்படிப்பா எழுதணும்? f of g of x = g சேர்ப்பு f g of f of xன்னு எழுதணும். சரியாப்பா? f of g of xல g of xோட மதிப்பை பிரதியிடணும். f of 4x + 5 = g of f of xல f of xோட மதிப்பை பிரதியிடணும். g of 2x - k. இப்போ fங்கிற சார்பில் xங்கிற இடத்துல 4x + 5 அதை பிரதியிடணும். 2 × 4x + 5 - k = ஜிங்கிற சார்பில் எக்ஸுங்கிற இடத்துல 2x - kயை பிரதியிடணும்.
4 இன்ட்டு 2x மைனஸ் கே ப்ளஸ் 5. 2 இன்ட்டு 4x ப்ளஸ் 5 பெருக்கணும். ஈர்னாங்க 8 8x ப்ளஸ் ஈரஞ்ச 10 10 மைனஸ் கே. 4 இன்ட்டு 2x மைனஸ் கேயை பெருக்கணும். 4 2 8 8x மைனஸ் 4 இன்ட்டு கே 4k ப்ளஸ் 5. ரெண்டு சைடு இருக்கிற 8xை கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு சைடு ப்ளஸ் 8xன்னு இருக்கிறது ஆப்போசிட் சைடு போகிறப்ப மைனஸ் 8xன்னு மாறும். 8x மைனஸ் 8x 0ன்னு போயிடும். சரியாப்பா? அதனால் கேன்சல் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்பர்லாம் ஒரு சைடும் கே எல்லாம் ஒரு சைடும் கொண்டு வரணும். மைனஸ் கே இந்த சைடு இருக்கிற மைனஸ் 4k ஆப்போசிட் சைடில் வர்றப்ப ப்ளஸ் 4kன்னு மாறிடும். சரியாப்பா? மைனஸ் கே ப்ளஸ் 4k சீக்குவல் டு 5. இந்த சைடு இருக்கிற ப்ளஸ் 10 ஆப்போசிட் சைடு வர்றப்ப மைனஸ் 10ன்னு மாறிடும். 5 மைனஸ் 10 மைனஸ் கே ப்ளஸ் 4kனா 3kன்னு ஆன்சர் கிடைக்கும். 5 மைனஸ் 10னா மைனஸ் 10லேருந்து 5 கழிச்சு மைனஸ் 5ன்னு எழுதிடணும். சரியாப்பா? 3k சீக்குவல் டு மைனஸ் 5. இப்போ நமக்கு கே தான் தேவை. கே சீக்குவல் டு பெருக்கல்ல இருக்கிற 3 ஆப்போசிட் சைடுக்கு போனால் வகுத்தலுக்கு போகும். மைனஸ் 5/3 கே சீக்குவல் டு மைனஸ் 5/3. ரெண்டாவது சப்டிவிஷனுக்கும் ஆன்சர் கிடச்சிருச்சு. சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.